ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பாத்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துறோம் அப்படின்னா அது சரியான விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது அது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கும். என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் நல்லதாகவும் பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து நம்மளை தவறாகவும் பேசுவாங்க. ஆனா அந்த செயல் வந்து நல்லதா கெட்டதாங்கிறது கொஞ்சம் கால பிறகு, கொஞ்சம் நாட்களுக்கு பிறகுதான் தெரியும். அது அப்படி பொறுமையா இருங்க. எதுக்கு வந்து இப்பயே வந்து ஒரு ஆட்சியை தவறு சொல்றீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. அப்படிதான் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியல் வந்து வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை தவறுதலா போயிடுச்சுங்கிறதுக்காக அவர் அப்படியே செஞ்சது நல்லது எல்லாத்தையும் குடி தோண்டி பாய்ச்சிட்டு அவரு ஏதோ ஒரு வார்த்தை தவறா போயிடுச்சு அதை எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. பாத்தீங்களா, இதான் உலகம். எவ்வளவு நல்லா செஞ்சாலும் நம்மள வந்து தூக்கி வச்சு பேசவே பேசாது. எப்ப அவன் ஒருத்தன் தப்பு செய்வான், எப்ப குறை சொல்லலான்ட்டு தான் இந்த உலகம் இருக்க தவிர அவன் நல்ல செய்யறத எடுத்து பேசவே பேசாது. இது